வணக்கம். இன்னைக்கு சொல்வனம் டெக் செஷன்ல வந்துட்டு Grok 4 பத்தி எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லைவ் செஷன்ல வந்து எலான் மஸ்க் வந்து போன வாரம் இதை ரிலீஸ் பண்ணாரு. ரிலீஸ் பண்ணதுல இருந்து ரெடிட் போன்ற தளங்கள்ல நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற தளங்கள்ல வந்துட்டு பயங்கரமான டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. அடுத்த ஏஜிஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்ன சொல்லியிருக்கோம். ஏஜிஐல வந்து ஏஐல வந்துட்டு நம்ம இப்ப இருக்கிற நேரோ ஏஐ, அதுக்கப்புறம் ஏஜிஐன்னு ஜென்ரிக் ஏஐ, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. அது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பக்கம் நெருங்கலனா கூட ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பக்கம் நெருங்கிருச்சா ஏஐ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன். நம்ம கூட இன்னைக்கு கான்வர்சேஷன் கலந்துக்க வந்திருக்காரு நம்மளோட எக்ஸ்பர்ட் ரவி அண்ணாசாமி. அவர் கூட இன்னைக்கு Grok 4ஓட அப்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, நிஜமாவே ஏஜிஐ ரீச் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டிஸ்கஷன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். ஸோ ரவி, வாங்க, திருப்பி வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஆளு, பட் அதை விட நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இதுல வந்து we are going to focus on the technology behind Grok 4. Grok 4 நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலான் மஸ்கோட டீம்ல வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய x.a அப்படிங்கறதுல வந்துட்டு அவரோட எல்லா டூல்ஸ்லயும் வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு போனாரு. அதோட பார்ட் தான் Grok அப்படின்ற உங்களோட LLM மாடல். அந்த LLM மாடல்ல 3 வந்துச்சு. அப்புறம் சில பீட்டா யூசர்ஸ்க்கு 3.5 அப்படின்னு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ தடாலடியா வந்துட்டு Grok 4 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுல இருந்து நம்மள ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். நம்ம நீங்க பேசினது நீங்களும் எக்ஸைட்டடா இருந்தீங்க Grok 4 நம்ம டிஸ்கஷன்லாம் பாக்குறப்போ, அதோட பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் பாக்குறப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் Grok 4ல உங்களுக்கு பிடிச்சது என்ன? அது ஒரு ரெண்டு விதங்கள்ல திடீர்னு ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஒன்று வந்து இலான் மஸ்க் தன்னுடைய அசுர சாதனையை காமிச்சிருக்காரு. 28 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த கம்பெனியை ஆரம்பிச்சு XAIன்னு ஆரம்பிச்சு Grok 1 ரிலீஸ் பண்ணாங்க. டக்குன்னு Grok 2, Grok 3ன்னு சொல்லிட்டு இப்போ Grok 4 வந்து ஓப்பன்ஏஐ, ஜெமினி அளவுக்கு, அவங்களோட ஓப்பன்ஏஐயோட மாடல், ஜெமினியோட மாடல் அளவுக்கு அதை விட மீறிடுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு 28 மாசத்துலயே அதை கேட்சப் பண்ணிட்டார். அதாவது அது பயங்கர அசுர சாதனை. அதை எப்படி பண்ணியிருக்காருன்ற இன்ஜினியரிங் சைடு அப்புறம் பார்ப்போம். இது ஒரு நல்ல சாதனை தான் இது. ஆனால் அதில் முதல்ல எடுத்து சொல்ல வேண்டியது, எனக்கு இதில் பெரிய விஷயம் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம போன தடவையே சொன்னோம். அளவீட்டு தகவல்கள் இருக்கு. அதாவது அந்த பெஞ்ச் மார்க்ஸில் எல்லாம் இது பயங்கரமாக எக்ஸல் ஆயிருக்கு. அதாவது பல விதங்களில் இது டபுள் ஆயிருக்கு, இல்லை மிச்சம் எல்லாத்தையும் விட மீறி போயிருக்கு. அதில் ஒரு பெஞ்ச் மார்க் நான் சொல்கிறேன், அப்புறம் மிச்சத்தை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மனித குலத்தின் கடைசி தேர்வு, அதாவது ஹியூமனிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 துறைகளில் மேத், சயின்ஸு, இல்லை ஈவன் லிங்குவிஸ்டிக்ஸு, எல்லா விதமான துறைகள்லையும், பயாலஜி, இது எல்லாத்துலேயும் உலகத்தில் உள்ள PhD ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஏஐனால எதை பதில் சொல்ல முடியாதோ அந்த மாதிரி கேள்விகள் கொடுங்கப்பான்னு சொல்லி 2500 கேள்விகளை ஏறக்குறைய ஒரு 10,000 நிபுணர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்து இது எப்போ பண்ணுதோ இதுக்கு மேலே ஹியூமனிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாம் இதுதான், இதுக்கப்புறம் ஏஐ தான் பண்ணி சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னு ஒத்துக்க வேண்டியதான்னு அது பண்ணாங்க. அது ரிலீஸ் பண்ணதே லாஸ்ட் இயர் தான் பண்ணாங்க. ஆரம்பத்தில் முதல்ல ரிலீஸ் பண்ணும்போது GPT-4 வந்து 5%, 3% கூட அதில் அக்யூரசி வரல. அந்த துறை விற்பனத்தையே கொடுத்தீங்கன்னா அவங்களே 5% மார்க் தான் அந்த துறையோட கொஸ்டினில் வாங்குவாங்க. அவ்வளோ கஷ்டமான கேள்விகள் இது. அதை என்ன பண்ணாங்க, உடனே ஓப்பனே வந்த உடனே அவங்க 25% பாஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு Grok 44% அதை பாஸ் பண்ணிருக்கு. அதாவது இந்த ஹியூமனிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாம் பாதி கொஸ்டின்களை ரொம்ப சர்வசாதாரணமாக இது சால்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பல பெஞ்ச் மார்க் இருக்குது. நீங்களும் பெஞ்ச் மார்க்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஆமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. பெஞ்ச் மார்க்ஸ்ல வந்து நம்ம HLE அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஞ்ச் மார்க்ஸ். அப்ப இப்போ வந்து நம்ம இந்த LLM வந்துட்டு வளர்ந்துட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்னோட தான் சூப்பரோட டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெஞ்ச் மார்க்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இது LLM கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு. அதுல நீங்க சொன்னது HLE அப்படிங்கிறது வந்து தான் ஏஜிஐக்கு, இன்னைக்கு இருக்கிற ஏஜிஐக்கு க்ளோசஸ்டான டெஸ்ட். இன்னொரு டெஸ்ட் கூட இருக்கு, ARC AGI வெர்ஷன் 1 இருக்கு, வெர்ஷன் 2 இருக்கு. பட் அதுக்கு முன்னால வந்துட்டு நீங்க சொன்ன HLE அப்படிங்கறதா வந்துட்டு PhD லெவல் கொஸ்டின்ஸ். அது தவிர கிராஜுவேட் லெவல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு GPQA அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா Grok வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவா வந்திருக்கு. இதுக்கப்புறம் இன்னொன்னு AAME அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்ட்
கொஸ்டின்ஸ். இதுல எப்படின்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எல்லாம் வைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவே கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸான டெஸ்ட். அந்த AME அமெரிக்கன் இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வைக்கிறது தான் அந்த டெஸ்ட். அதுலயும் நல்லபடியா வந்திருக்கு. இது தவிர வந்து டிபேட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ டிபேட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மல்டி ஏஜென்ட் டிபேட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம நார்மலா எப்படி டிபேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொடுத்து அது வந்து எப்படி டிபேட் பண்ணி அதுல எப்படி ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு பார்க்கறது. இது எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் பேஸ்டு. இது எல்லாம் தவிர இன்னொரு முக்கியமானது, அட்லீஸ்ட் பிசினஸ் வைஸ்ல இன்னொரு முக்கியமானது வந்து வெண்டிங் பெஞ்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. வெண்டிங் பெஞ்ச் அப்படின்னா அது ஒரு சிம்பிளான டெஸ்ட் தான். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வெண்டிங் மெஷின் சொல்றோம் இல்லைங்களா, நம்ம போய் காயின் போட்டா வெண்டிங் மெஷின்ல சரக்கு வருது, இல்ல நம்ம கோக் வாங்குறோம் இல்ல பிஸ்கட்ஸ் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வெண்டிங் மெஷினோட சிமுலேஷன் பண்ணி அதை வந்து ஏஐனால நடத்த முடியுதா, அதுல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் குறையிறப்போ ஸ்டாக் வாங்க முடியுதா, இல்ல அதுல லாபம் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், லாப கணக்கு எப்படி பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த வெண்டிங் பெஞ்ச் டெஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுலயும் வந்துட்டு கிளாட் வந்து ரொம்ப ஓப்பஸ் நல்லா மேல இருந்துச்சு. அப்புறம் O3 வந்த பிறகு O3 ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் விட டபுள் அந்த அந்த வெண்டிங் பெஞ்ச் டெஸ்ட்ல டபுள் த ஸ்கோர் வாங்கியிருக்காங்க Grok 4. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கு. அது இதெல்லாம் தாண்டிட்டு வந்துட்டு நான் சொல்றது ARC-AGI அப்படின்னு சொல்லிட்டு அதுல வெர்ஷன் 1 வந்துச்சு. வெர்ஷன் 1லாம் வந்துட்டு GPT-3 தூக்கி சாப்பிட்டுருச்சு. அப்புறம் GPT-4லாம் வரப்போ ரொம்ப ஈஸியா தூக்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வெர்ஷன் 2 வந்த பிறகு வந்து கிளாடு மத்தெல்லாம் வந்து 10% பிலோ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து Grok வந்தோம்னா வந்துட்டு 16%, அதுவும் டபுள்டு. அந்த இதுல வந்து ARC-AGI என்ன முக்கியமான விஷயம்னா வந்து அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பேட்டர்ன் மேட்சிங் சொல்றது, அப்புறம் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டு அது அப்ஸ்ட்ராக்டான விஷயத்தை கொடுத்து அது எப்படி ரீசன் பண்ணுது அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப வந்து Grok 4 இதுலயும் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் அந்த பெஞ்ச் மார்க்ஸை பொறுத்தவரை நீங்க சொன்ன பெஞ்ச் மார்க்ஸ் படி வந்திருக்கு. அதுல நான் ஒரு இது ஆட் பண்றேன். ASI-AGI பிரிச்சு பார்த்தோம்னா ஒன்று ஏஜிஐனா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸு, இன்னொன்று வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸு. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா Grok 4 வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸு, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அப்படின்னா என்னன்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னா சூப்பர் ஹியூமன் கேப்பபிலிட்டி. அதாவது ஒரு PhD-ல மேத் சால்வ் பண்ண முடியாததை கூர்ந்து கவனிச்சு உள்ள கொண்டு போய் இறங்கி அதை சால்வ் பண்ணி கொடுக்குற ஃபோக்கஸ்டு இன்டெலிஜென்ஸ் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதாவது இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நியூயார்க்கில் ஒருத்தர் டாக்ஸி டிரைவராக இருக்காரு. அவர் அந்த வண்டியில் ஒரு ப்ரொஃபஸர் உட்காந்து போயிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர்ல யாருக்கு அறிவு ஜாஸ்தின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ப்ரொஃபஸருக்கு தான் அறிவு ஜாஸ்தி யூனிவர்சிட்டியில். ஆனால் நியூயார்க் நகரத்தில் அந்த டாக்ஸியை ஓட்டுறதுக்கான அறிவு இருக்கு இல்லையா, அதாவது எந்தெந்த பாதைகளில் எந்த நேரத்தில் எப்படி திரும்பணும், எந்த இடத்துக்கு போகணும், கட்டு கொடுக்கறது எப்படி, எந்த இடத்துல நிறுத்திக்கணும், எந்த இடத்துல கட்டு வாங்கக்கூடாது, இது வந்து ஒரு நுணுக்கமான அறிவு. அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து அந்த டாக்ஸி டிரைவர் 30 வருஷமா பண்ணியிருக்காருன்னா அந்த அந்த ப்ரொஃபஸர் ஓட்ட சொன்னீங்கன்னா 2 நிமிஷத்துல அந்த ப்ரொஃபஸர் தாறுமாறு ஆயிடுவாரு. அவர் அழகா ஓட்டி கொண்டு போய் நிம்மதியா பாட்டு கேட்டே கூட பண்ணுவார் அவர். அப்போ அது வந்து ஸ்பெஷலைஸ்டு இன்டெலிஜென்ஸ் தான். அதே மாதிரி ப்ரொஃபஸருக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்டெலிஜென்ஸ், மேத்தை வச்சு குறிப்பாக்குறது அவருக்கு, இதை குறிப்பாக்குறது இவரோட வேலை. குறிப்பார்க்கும் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதுல வந்து இது தூக்கி சாப்பிட்டுடுச்சு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னா ARC-AGI வந்து அந்த அந்த பெஞ்ச் மார்க் வந்து ரொம்ப நல்லா நீங்க சொன்னீங்க. அது என்ன தேடுது அப்படின்னா அதை தேடலை. அது என்ன பண்ணுதுன்னா குவிக்கா ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணாமல், அதை இப்போ எப்படி இந்த ப்ரொஃபஸர் வந்து தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சோ, இந்த டிரைவர் திறமையை வளர்க்குறதுக்கு 15 வருஷம் ஆச்சோ, அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதை குவிக்கா கிரகிச்சு அதில் என்ன விஷயம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு டக்குன்னு பண்ணக்கூடிய திறமை மனிதர்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இந்த அடுத்து வரும் பேசேஜில் வர்ற இடத்துலலாம் நான் வந்து எம்னு போட போகிறேன், அதை படின்னு சொன்னா கூட நம்ம உடனே டக்குன்னு மென்டலாக சப்ஸ்டியூட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆனால் இந்த ரூலை ஒன்று சொன்ன உடனே அதை அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங்கை வச்சு உடனே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஃப்ரான்சுவா ஷோலே இந்த ARC-AGI பண்ணார். போன வருஷம் வரைக்கும் ARC-AGI 1 எல்லாரும் தடுமாறிட்டு இருந்தாங்க. ரீசனிங் என்ஜின் வந்த உடனே நல்லா பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்க. அவர் என்ன பண்ணார், உடனே அந்த மிஷின்லாம் எங்கே போய் தடுமாறுதுங்கிறத பார்த்து ARC-AGI 2 வெறும் அதையே மட்டும் வச்சு பண்ணிட்டாரு. அதில் வந்து இவங்க 16% 5ல் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. பெரிய விஷயம் அது. அதனால எல்லாரும் வந்து இது அடுத்த லெவல் வேறு விதமான இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அது உண்மையானு தெரியும். ஆனால் இதுவே அவங்களே இந்த ARC பிரைஸ்காரங்களே வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதனால அந்த என்ன சொல்ல வரேன்னா, ARC-AGI வந்து AGI-க்கான மெஷர், HLE வந்து ASI-க்கான மெஷர். உண்மையிலே சொல்ல போனா கஷ்டமானது ARC-AGI-யான பொது அறிவுங்கிறது. அது பொது அறிவுன்னு சொல்றதை விட
பரவலான எங்க போனாலும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்திய அறிவு, அடாப்டபிலிட்டின்னு வச்சுக்கலாம். அடாப்டபிலிட்டி. அதுதான் நீங்க சொல்றது. கரெக்ட். சூப்பர், தேங்க்யூ. சூப்பர். அருமையா சொன்னீங்க. சோ இப்போ அடுத்தது வந்து இன்னொரு உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படிங்கிறது வந்து நம்ம எல்எல்எம் வந்து யூஸ்வலா வந்துட்டு மெமரி கன்ஸ்ட்ரெயின் அதிகம். அதாவது இப்ப சிபியூவும் நிறைய தேவைப்படும், மெமரியும் ஜாஸ்தி படும். இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படிங்கிறது எவ்வளவு விஷயத்த வந்து அதோட மெமரி, லோக்கல் மெமரியில வச்சு அதை ஆராய்ச்சி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி ஜிபிடி வந்து அதுல வந்து 1 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னா கூட வந்துட்டு அதுல நீங்க கமர்ஷியல் இம்ப்ளிமெண்டேஷன்ல நான் பார்த்த வரைக்கும் வந்து 32,000க்கு மேல நிறைய பேர் யூஸ் பண்ணதில்ல டோக்கன்ஸ். பட் கிராக் 4ல வந்துட்டு அதுவும் மேஜர் லீப். அவங்களோட பேசிக் மாடல்லயே வந்து 250, அதாவது ஆல்மோஸ்ட் 250,000 டோக்கன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்னன்னா ஒரு பல புஸ்தகங்களை நீங்க சொன்ன மாதிரி இந்த பிஹெச்டி அறிவு அப்படிங்கறது மாதிரி ஒரு பிஹெச்டி படிச்சவருக்கு வந்து என்ன மாதிரி அறிவு இருக்கும்னா ஒரு ஒரு பரந்துபட்ட அந்த துறையில இருக்கிற ஒரு ஒரு 50-60 எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இருக்கிற நாலேஜ் அவர் தேர்த்தி வச்சுட்டு தான் அவர் அந்த பிஹெச்டி டெசிமேஷன் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கான டோக்கன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அதை பத்தி நீங்க நினைக்கிற அந்த டோக்கன், இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ பத்தி எவ்வளவு முக்கியம்? அது இப்போ சைக்காலஜி படிச்சோம்னா அதுல 3 டேர்ம்ஸ் சொல்றாங்க. அதாவது லாங் டேர்ம் மெமரி, ஒர்க்கிங் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்றாங்க. அதாவது அதுக்கு தமிழ் வார்த்தைகளை நான் சொல்லாத மன்னிக்கணும். அதாவது கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த தமிழ் வார்த்தைகளை அடுத்த இதில் பதிவில் போடுவோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, சார் உங்கள் ஃபோன் நம்பர் என்னன்னு அவர்கிட்ட கேட்குறோம். அவர் சொல்கிறாரு என் நம்பர் வந்து இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 அப்படி சொல்லாமல் அவர் என்ன சொல்லுவார், 7684646 இந்த மாதிரி சொல்லுவார். அது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டு நம்மளுடைய மொபைலில் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்ன நம்பர் டைப் பண்ணேன்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது ஷார்ட் டேர்ம் மெமரியில் உடனே வாங்கி பதிச்சுட்டு சொல்லிடுறோம் நம்ம. இது ஷார்ட் டேர்ம் மெமரி. இது ரொம்ப கம்மி கெப்பாசிட்டி. ஜார்ஜ் மில்லர்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, எத்தனை விஷயங்களை ஒரு மனிதனால் நினைவு கொள்ள முடியும், இது மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரியில கேப்சர் பண்ண முடியும்னா ஆச்சரியப்பட்டு போனாங்க. இது சைக்காலஜிஸ்ட் ஆப்சர் பண்ணி 5 + or -2 மில்லர் லிமிட்னு இதுக்கு பேரு. அப்படின்னா என்னன்னா 7 விஷயங்களுக்கு மேல 5 விஷயத்துக்கு மேல மனுஷனால வைக்க முடியாது. இதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒருத்தட்ட வந்து 7 பேரை சொல்லணும், 7 விஷயங்களை சொல்லணும்னு வச்சுங்க, 3 தொகுதியா பிரிச்சு சொல்லணும். அதாவது இந்த கான்செப்ட்ல 3, அந்த கான்செப்ட்ல 3, அதாவது அந்த ஊர்ல இருந்து 3 பேர் வந்தாங்க, அவங்க பேரு வந்து ராமகிருஷ்ணா, இந்த ரூம்ல 3 பேர் தான், பீட்டர் ஜான், இவன் இந்த ஊர்ல இருந்து 3 பேர் வந்தாங்கன்னு பிரிச்சுட்டு சொல்லிட்டோம்னா நீங்க 9 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிக்காம ஒரு வழியா பீட்டர் வந்தா, ராமன் வந்தான், கிருஷ்ணன் வந்தான், ஜான் வந்தா, 4க்கு மேல நம்ம தடுமாறிடுவோம். ஷார்ட் டேர்ம் ஹியூமன் மெமரி இஸ் சோ லிமிட்டட். லாங் டேர்ம் மெமரி வந்து ஹியூமன்ஸுக்கு எனார்மஸ். அதாவது சொந்தக்காரங்க பேர்லாம் கேட்டீங்கன்னா நீங்க பழைய சொந்தக்காரங்க பேர்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க, எங்கெங்க என்ன நடந்ததெல்லாம் சொல்லுவீங்க. லாங் டேர்ம் மெமரி நமக்கு ரொம்ப ஜாஸ்தி, நிகழ்வுகள் எல்லாமே. ஷார்ட் டேர்ம் மெமரி ரொம்ப கம்மி. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ரெண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் ஒர்க்கிங் மெமரின்னு ஒன்று இருக்குங்கிறத எரிக்சன் ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ செஸ் விளையாடுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஷார்ட் டேர்ம் மெமரி ஜாஸ்தியா லாங் டேர்ம் மெமரி ஜாஸ்தியான்னு பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஷார்ட் டேர்ம் மெமரி எல்லாருக்கும் ஒன்று தான் இருக்கு. எனக்கும் அதே தான் இருக்கு, விஸ்வநாதன் ஆனந்துக்கும் அதே அளவு தான் இருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, லாங் டேர்ம் மெமரியை ஓரளவுக்கு டக்குன்னு கொண்டு வந்து ஒர்க்கிங் மெமரியில் வச்சுக்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு கேமை பார்த்த உடனே நான் அந்த கேமை எனக்கு விளக்குன்னு சொன்னா என்னையா பார்க்குற போர்டில் கேட்டால், இந்த 3வது ரோல கீ இது இருக்கு, 4வது ரோல அது இருக்கு, நான் 2வது ரோல பான் இருக்குன்னு சொல்லுவேன். விஸ்வநாதன் ஆனந்த் அப்படி பார்க்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு பார்த்த உடனே, ஆஹா இங்க பாருங்க, இங்க கிங்குக்கு குறி வைக்கிறதுக்காக இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், இங்க கொண்டு போய் வச்சிருக்கான் அந்த நைட்டுக்கு சப்போர்ட்டா குவீனை வச்சிருக்கான். அதை நகர்த்தினா குவீன் அடிபட்டு போகும். குவீனை 4க்கு வச்சிருக்கான்னு அவர் என்ன பண்ணுவாரு, ஹையர் ஆர்டர் பேட்டர்ன்ஸை கொண்டு வந்து, இந்த பேட்டர்ன் ஒரு 1949ல் ஃபிஷர் கேம்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு லாங் டேர்ம் மெமரியிலேருந்து அதை டக்குன்னு ஒர்க்கிங் மெமரி கொண்டு வந்து, ஃபிஷர் அப்ப என்ன சமாளிச்சாருங்கிறத யோசிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, எரிக்சன்கிற ரொம்ப அற்புதமான பீக் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு புக் எழுதினாரு, ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் எழுதினாரு. அதுல என்ன கண்டுபிடிச்சு சொன்னார் அப்படின்னா, எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்க, லாங் டேர்ம் மெமரியில் எல்லாரும் மறந்து போன விஷயங்களை டக்குன்னு கொண்டு வந்து ஒர்க்கிங் மெமரி கொண்டு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு ஆக்மெண்ட் பண்றாங்க. இப்போ இளையராஜா ஒரு பாட்டை கேட்டார் அப்படின்னா, நம்ம கேட்கும்போது பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவர் உடனே என்ன சொல்ல, இதுவா இந்த பாட்டு சி.ஆர். சுப்பிரமணியன் ஒரு பாட்டு போட்டிருக்காரு, இதுல இது வந்து அந்த பாட்டு சின்னஞ்சிறு கிளியே ராகமே எல்லாம் இருக்குது. ஆனா அதுல என்னன்னா அப்படின்னு அவர் எல்லாத்தையும் கிராஸ் லிங்க் பண்ணி வச்சு அப்படியே என்ரிச் பண்றாரு. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, போன வருஷம் வரைக்கும் எல்எல்எம்ல இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ கிடையாது. எல்லாம் அது என்னன்னா லாங் டேர்ம் மெமரியில் எல்லாத்தையும் போட்டு பதிச்சு வச்சு அதுலேருந்து பதில் சொல்ல முடிஞ்சதான் சொல்ல முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணாங்க, கான்டெக்ஸ்ட் விண்டோக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டா அது கிட்டத்தட்ட லாங் டேர்ம் மெமரியை ஷார்ட் டேர்ம் மெமரிக்குள்ள கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான்
ஒரு ஒரு விஷயத்தை பற்றி எல்எல்எம்கிட்ட பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேச அது அப்படியே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு GPT-3 வந்தபோது அது கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா முதல் கேள்வி கேட்டு 2வது கேள்வி கேட்டு 3வது கேள்வி கேட்டு 4வது கேள்வி கேட்கும்போது அந்த முதல் கேள்வியை மறந்துடும். அப்போ நம்ம சொன்னதே மறந்துட்டு என்னத்தையாவது ஒன்று சொல்லிருக்கோம். ஆனால் இப்போ முதல் கேள்வி 2வது கேள்வி 3வது கேள்விங்கும்போது அதோடைய பதில் கூறாயிட்டே வருது. ஏன்னா அந்த கான்டெக்ட் அது புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இது ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது இன்னும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா கான்டெக்ட் விண்டோ ஆனால் இதில் என்ன அப்படின்னா கான்டெக்ட் விண்டோ என்னையை பொறுத்தவரையில் ஒரு 125K 205K டோக்கனுக்கு மேலே போயிடுச்சுனாலே மோர் ஆர் லெஸ் பவர்ஃபுல் தான். ஏன்னா நமக்குலாம் ஹியூமன்ஸுக்கெல்லாம் 100K டோக்கன்ஸ் கூட கிடையாது. எதை நினைவில் வைக்க வேண்டும், எது முக்கியங்கிறது நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நம்ம திறமையா இருக்குமே தவிர நிறைய விஷயங்களை ஒரு சேர பார்க்கறதுடைய அறிவு நமக்கு அவ்வளவு கிடையாது. இருக்கு, முக்கியமானவர்களை பார்க்கும் திறமை தான் நமக்கு தனித்துவமாக்கி காமிக்கிறதே தவிர இந்த கம்ப்யூட்டர்ஸ் இப்போ என்ன ஆகுதுன்னா முக்கியம் இல்லை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துரு, அதில் முக்கியத்தை தேடுது, அப்போ தேடுது. ஸோ அதனால இது ரொம்ப பெரும் போட்டியாக தான் இருக்கு. எதுக்கு நீங்கள் சொன்னதுன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோ ரொம்ப முக்கியமான விஷயம். கூகுளில் என்ன பண்ணாங்க, இன்னொரு டெக்னிக் வச்சு 1 மில்லியன் டோக்கன் கான்டெக்ஸ்ட் விண்டோ வச்சிருக்காங்க. அவங்க தான் லீடர். நீங்கள் போட்டு சொல்லியிருந்தீங்க ஜெமினி 1 மில்லியன் டோக்கன். ஆனால் அவ்வளவு தேவையான நமக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோட பவர் நமக்கு நல்லா தெரியுது. இவங்க 250 கொடுத்ததே அபாரமான கான்டெக்ஸ்ட் விண்டோ பவர் தான் அது. அடுத்தது கிராக் 4ல 2 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று ரெகுலர் கிராக் 4னா அப்புறம் ஹெவி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஹெவியில ரெண்டுலயுமே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பேரலல் ப்ராசஸிங், நம்ம ஏஜென்ட் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் எல்லா எல்எல்எம்ஸும் சிங்கிள் மோடு, அதாவது சிங்கிள் ஏஜென்ட்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஒன்னுல இன்னொரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கு. இதுல 32 பேரலல் ஏஜென்ட்ஸ் ஒன்னா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவே எனக்கு 1 to 32 அப்படிங்கிறப்ப இது ஒரு பாய்ச்சல் மாதிரி தெரியுது. இதுக்கான டெக்னாலஜி நம்ம சாதாரணமா 1/32 ஸ்கேல் பண்ண முடியும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பேரலல் ப்ராசஸிங்ல 32 ஏஜென்ட்ஸ் இருக்கிறது ஒன்னு நம்ம சாதாரணமா ஒரு 2 இன்டர்ஃபேஸ் நம்ம டிசைன் பண்றப்ப அது 2க்கும் எப்படி மெமரி மேனேஜ் பண்றோம், எப்படி ஸ்டேட் மேனேஜ் பண்றோம் அப்படிங்கறதே பெரிய தலைவலி. இப்போ 32 ஏஜென்ட்டா வச்சு, அதுவும் எல்எல்எம் மாடல்ல வச்சுட்டு 250K டோக்கன்ஸை வச்சு அது எப்படி சமாளிக்கிற அப்படிங்கிற பெரிய விஷயம். ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க தான் இதுல எக்ஸ்பர்ட், நீங்க சொல்லலாம். ஏன்னா யூ ஆர் தி எக்ஸ்பர்ட் இன் தி parallel distributed processing அண்ட் இது நீங்களே சொல்லலாம். நானும் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா இது இப்போ முக்காவாசி எல்எல்எம் மாடல்ல என்னன்னா இந்த சிங்கிள் ஏஜென்ட் தான், சிங்கிள் ப்ராசஸர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதாவது மல்டிபிள் ப்ராசஸர்ஸ் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட்ல ஜிபியூ ப்ராசஸர் எல்லாம் நிறைய இருந்தாலும் கூட இது என்ன பண்ணுதுன்னா அந்த 32 ப்ராசஸர் இண்டிவிஜுவலா என்ன பண்ணுதுன்னா இவர் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணணும்னா ரேக்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொண்டு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்சிபி யூஸ் பண்ணிட்டு மல்டிபிள் எல்எம்எஸ் கூட இது பண்ணும். இது இந்த பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒவ்வொரு ப்ராம்ப்டையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த 32 இதுவும் தனியா இண்டிவிஜுவலா எடுத்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்ச பிறகு மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா அது ரெண்டுமே பேசிக்கிறது இல்லை. அது ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு அதுல சிறந்த ரிசல்ட்ஸ் எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொடுக்குது. இதுல என்ன பண்றாங்கன்னா அந்த ஒவ்வொரு ப்ராசஸர் ட்ரிகர் பண்ணி ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாடல் இவாலுவேட் பண்றப்போ அந்த மாடல் ஒன்னோட ஒன்னு பேசிக்கிட்டே இருந்து கான்வர்சேஷன்ல எது பெஸ்டா இருக்கோ எது நல்லதா இருக்கோ அது கொடுக்குது. ஸோ அதுதான் ஹை லெவல் திங்கிங். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 32 மாடலும் ஒரே சமயத்துல இப்ப நீங்க 32 PhD ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு நீங்க எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுல இருக்கிற கிராப்பை கொண்டு வர்றது, அந்த விஷயம் தான் இந்த மிக்சர் ஆஃப் அது. இதுல நானும் இதை பத்தி படிச்சேன். நீங்க சொன்னது சரியான அணுகுமுறை, கரெக்டா சொன்னீங்க. 2 இதுல நுணுக்கம் நான் கவனிச்சேன். நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. ஒண்ணு இப்போ மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சால்வ் பண்றதுக்காக ஒரு பிசிக்ஸ் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அந்த பிசிக்ஸ் ப்ராப்ளம் லெட் அஸ் சே பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இருக்கு. அப்ப அந்த பிரெஞ்சுல அந்த பிசிக்ஸ் ப்ராப்ளத்தை வேர்ட் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஈக்குவேஷன்ஸா எழுதணும். இப்போ எக்ஸ் வெலாசிட்டின்னு வச்சுக்க, இது இப்படின்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மேத் ஃபார்மா மாற்றணும். மேத் ஃபார்மா மாற்றின உடனே மேத்தில் உள்ள ஃபார்முலாவை வச்சு அதை சால்வ் பண்ணிட்டு ரிசல்ட்டை கொண்டு கொடுக்கணும். இப்போ French to English translation, English to math notation, math notation to algebra. இப்போ 3 எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே வந்தாகணும். ஸோ இப்போ மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 3 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும். ஒன்று மேத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும், ஒன்று லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட், இங்கிலீஷ் இது ஃப்ரெஞ்சு எக்ஸ்பர்ட் ஒன்று இருக்கும், ஒரு ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்கும்.
இந்த இது 3 ஒண்ணா சேர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று இந்த 3 மட்டும் வரும். இதே நீங்கள் கேள்வி சினிமாவை பற்றி கேட்டிங்கன்னா அதுக்கு தனி எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இப்போ மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 to 30 எக்ஸ்பர்ட்ஸை ட்ரெயின் பண்ணி உண்மையாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு 3 எக்ஸ்பர்ட்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு பதிலை சொல்லும். இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் நல்லா குறித்து சொன்னீங்க. அது என்னன்னா நீங்கள் அப்படி அதாவது இங்கே வந்து 30 மாடலை வச்சு ஒரு சின்ன சின்ன போர்ஷனில் ஸ்பெஷலைசேஷன் எக்ஸ்பர்ட்டாக கிரியேட் பண்ணுறீங்க. இது வந்து ரன் டைமில் 32 ஏஜென்ட், ஆக்சுவலாக 32 மாடல் கிடையாது, 32 ஏஜென்ட்டை கொண்டு வந்து அப்படின்னா என்னன்னா எல்லா சமயத்துலையும் 32 கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது அப் டு 32 பண்ண முடியும். இப்போ நீங்கள் கிராக் ஹெவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பண்ணலாமான்னு ரொம்ப கை துருதுருங்குது எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக. சொல்லுங்க. $300 அதிகம் இல்ல, $300 தான். பட் ஆனா இதெல்லாம் ஒரு மாசத்துக்காவது இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் டைம்ல கிடைக்கக்கூடிய பூஸ்ட் இதெல்லாம். அதனால ஒரு மாசத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற வேலை சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கேன்சல், நெட்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிட்டு இது அப்படிதான் நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்போ நான் அது இருக்கட்டும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, கிராக் ஹெவிக்கு போய் நீங்கள் ஒரு கொஸ்டினை போட்டிங்கன்னா 4 எக்ஸ்பர்ட் வந்துடுது உங்களுக்கு. 4 ஏஜென்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. 4 ஏஜென்ட்டுக்கு தான் சரியான வார்த்தை. 4 ஏஜென்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, 4 ஏஜென்ட்டையும் கேள்வி கேட்டு 4 பேர் ஓட் பண்ணி யார் சொன்னதில் பெஸ்ட் ஆன்சர்னு ஓட் பண்ணுறதுலாம் கிடையாது. நீங்கள் சொன்னதான் சரி, 4 பேர்ட்டையும் அந்த கேள்வியை கேட்டு அவங்க 4 பேரும் தனியாக போய் அதுக்கு பதிலை தேடி கண்டுபிடிச்சு திரும்பி 2 பேரும் 4 பேர் ஒன்றா வந்து சேர்ந்து நான் இதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா உடனே அவங்களுக்குள்ளே டிபேட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அப்படின்னா இப்படில இருக்கணும் போய் தேடுன்னு சொல்லி மறுபடியும் போய் தேடி. ஸோ இட்ஸ் அ பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட் டூயிங் அ செயின் ஆஃப் தாட். அதனால தான் வந்து இந்த ஹியூமனிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாமில் உள்ள ரொம்ப நுணுக்கமான கேள்விகளுக்கு தேடி விடை கண்டுபிடிக்க முடியுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கேலிங் வந்து ஒரு புது ஆர்கிடெக்சர், அது ஒரு சரியான பிரேக் த்ரூ. சூப்பர். அடுத்த கேள்வி வந்து முக்கியமான விஷயம், முக்கியமான சாதனை நம்ம கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம். கிராக் வந்து நீங்க அதை ஓப்பன் ஏஐ கம்பேர் பண்றப்போ, ஜெமினியை கம்பேர் பண்றப்போ, ஏன் மெட்டாவோட லாமாவை கம்பேர் பண்றப்போ வந்துட்டு லேட் டு த கேம் தான். ஒரு குறிப்பா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால தான் வந்தாங்க. இன்னைக்கு வந்து கிராக் 1 ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கிராக் 2, 3 அப்படின்னு போயிட்டு இன்னைக்கு கிராக் 4 ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் பெஞ்ச் மார்க் டெஸ்ட். ஸோ அதுல இன்னொரு சில பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல இப்போ டீப் சீக் வந்தப்போ அதே மாதிரி தான் அவங்க பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் அடிச்சிடும் அப்படின்னு சொன்னோன்னா அதுல வந்து டிபேட்ஸ் வந்துச்சு. இப்போ கிமி வந்தப்போ அந்த மாதிரி பெஞ்ச் மார்க்ஸ் பத்தி டிபேட்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் தட் அபார்ட், இந்த 2.5 இயர்ஸ்ல வந்துட்டு அந்த அச்சீவ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கிராக் 4ஓட இந்த அச்சீவ்மெண்ட்? அது இலான் மஸ்கோடைய நம்ம ஊர்ல அசுர சாதகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அசுரன் வந்து அவன் விஷயத்துல நெகட்டிவா சொல்லலை, நான் என்ன சொல்ல வரேங்க அதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துல மனசை வச்சு அசையாம நின்று அது சாதிக்கிற வரைக்கும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் தயங்கிடாம தோக்குறோன்ற பயமே இல்லாம கவலையே இல்லாம அடிச்சு தள்ளிட்டு போற குணம் தான் அசுர குணம்னு சொல்லுவோம். நம்ம அது நல்லதுக்கு பயன்படுத்தலாம், அப்படி பண்ண முடியுமா இல்லைங்கிறது அது பிலாசபிக்கல் கொஸ்டின் அது. ஆனால் அந்த குணம் இருக்குது இவங்கள்ட்ட, இலான் மஸ்கிட்ட அந்த ஒரு டெனாசிட்டி. எல்லா விதமான துறையில், எந்த துறையிலும் மேன்மைக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே அந்த அசுர குணம் இருக்குது. அதாவது அசுர சாதனைன்னு இருக்குது. அது நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. அதை என்ன விஷயம்னா 28 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து XAAன்னு ஒரு கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணார். 2 வருஷத்துக்கு முன்னாடி கிராக் 1 போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதுல வந்து தவறுகளை கண்டுபிடிச்சு கிராக் 2 பண்ணாரு. பட் இவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்ன பண்ணாருன்னா, அதிரடியா 100,000 GPU போய் ஜென்சன் ஹுவாங்கிட்ட ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி, அதெல்லாம் என்ன சொன்னாங்க, 100,000 GPU வச்சு ஒரு மாடல்லாம் நீ ட்ரை பண்ண முடியாது, ஸ்கேல் பண்ண முடியாது. அப்படின்னு என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு 5 பேரை வச்சு வேலை வாங்குறதுக்கும் 50 பேரை வச்சு வேலை வாங்குறதுக்கும் 500 பேரை வச்சு வேலை வாங்குறதுக்கும் பயங்கர கஷ்டம். அதாவது 5 பேரை நீங்களே வச்சு வேலை வாங்கிடலாம், 500 பேரை வச்சு வேலை வாங்கணும்னா நீங்கள் ஒரு 10 மேனேஜரை கண்டுபிடிக்கணும். அந்த 10 மேனேஜரையும் நீங்க நேரடியா கண்ட்ரோல் பண்ணி அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அவங்க போய் அந்த ஒருத்தரும் இப்போ 100 பேருக்கு வேணா 50 பேரை வேணா அவங்க மேனேஜ் பண்ணலாம். 500 பேர் ஆச்சுன்னா 5000 பேர் ஆச்சுன்னா சான்ஸே இல்லை. திடீர்னு ஒரு 5000 பேர் கம்பெனி ஓப்பன் பண்ண முடியும்னா நம்மளால பண்ண முடியாது. இது மாதிரி தான் 100,000 GPU நீ சேர்த்த அப்படின்னா ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணும்போது டேட்டாவை எப்படி ஸ்பிளிட் பண்ணுவேன், அது கண்டுபிடிக்கிற விஷயங்களை நான் எப்படி ஒன்று சேர்க்க விடுவேன், இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஃபிசிக்ஸ்லேயே இதெல்லாம் முடியாத காரியம். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் குவாண்டம் லெவலில் சுருக்குன்னு பண்ணணும்லாம் சொன்னாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஃபுல்லாக இறங்கி போய் இவர் குரூப்பில் ஆளுங்களை வச்சு முடியும் சொல்லி பாருன்னு சொல்லி இறங்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. தே ஃபிகர்ட் அவுட் ஹவு டு ரன் one single trained model on
how to train one model on 100,000 GPUs. இதுதான் இதனால என்ன ஆயிடுதுன்னா கிட்டத்தட்ட இவங்க கூகுள்லாம் 10 வருஷமா டெவலப் பண்ண இந்த 5 வருஷமா தான் இந்த LLM டெக்னாலஜி இருக்கு. டெவலப் பண்ண கேட்சப்பை இவர் ஒரு வருஷத்துல கேட்சப் பண்ணிட்டாரு இந்த Grok 3ல இருந்து. இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க பிரேக் த்ரூ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ட்ரைனிங்ல 2 விதம் இருக்கு, ப்ரீ ட்ரைனிங் போஸ்ட் ட்ரைனிங் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் மெச்ச பார்வையில் புதுமையாளர்களுக்காக சொல்றேன்னா, ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னா ஒரு லைப்ரரியில் உள்ள எல்லா புத்தகத்தையும் எடுத்து ஒரு ஆளை உட்காந்து வச்சு, 3 வருஷம் இந்த லைப்ரரி விட்டு வெளில வராத, ஃபுல்லாக படித்து மனப்பாடம் செஞ்சு முடி. மனப்பாடம் மட்டும் செய்யறது இல்லை, எந்தெந்த புத்தகங்களில் ஒரு டாபிக் நான் கொடுத்தா அது எந்தெந்த புத்தகத்தில் இருக்குன்னு உனக்கு சொல்ல தெரியணும், அந்த பக்கத்தை எடுக்க தெரியணும். இப்படி ட்ரெயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் LLM பண்ணுது. உண்மையாக சொல்ல போனால் LLM என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எந்தெந்த பக்கங்களில் அந்த பதில் உள்ளதுன்னு, ஆனால் உண்மையாகவே அது பக்கத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, ஈக்குவலண்ட் ஆஃப் தட். எங்கெங்க யார் அதை சொல்லியிருக்காங்களோ அதை ஒன்று கொடுத்து ஒரு ட்ரீ மாதிரி வச்சுக்குது மனசுக்குள்ள. நீங்கள் கேட்ட உடனே டக்கு டக்குன்னு அந்த ட்ரீக்குள்ளே போய் எடுத்து கொடுக்குது, அவ்வளோதான். LLM சிந்திப்பதில்லை, அதுக்கு தன் உணர்வுலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ட்ரீ தான் அது. இட்ஸ் a ட்ரீ ஆஃப் தாட்ஸ், ஹியூமன் தாட். அது என்ன இப்போ பண்ணி வச்சாங்க, அதை ப்ரீ ட்ரைனிங் போது பண்ணி முடிச்ச உடனே அதை ஒரு பெரிய ட்ரீ கிரியேட் பண்ணி வச்சு ஒரு இன்டெலிஜென்ஸ் நமக்குள்ள வந்துச்சு, நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லலாம்னு இருந்ததெல்லாம். அப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க, லாஸ்ட் இயர் ஓப்பன்ஏஐல என்ன பிரேக் த்ரூ பண்ணாங்கன்னா, நீ கேள்வி கேட்டவுடனே அந்த ட்ரீக்குள்ள போய் ஒரு ஆன்சர் எடுத்து தொப்புன்னு கொடுக்கலாம் நீ. ஆனால் அது தப்பா இருந்ததுன்னா, சப்போஸ் நீ கேட்ட கேள்வி புது ஏரியால இருந்ததுன்னா பதில் சரியா என்று பார்ப்பது எப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும், ஒரு பதிலை சொல்லி பார்க்கும், சொல்லி பார்த்துட்டு அந்த பதிலையே திருப்பி உள்ள விட்டு சரியான இன்னொரு பார்வையில் பார்க்கும், இதில் என்ன தவறுகள் இருக்குன்னு கேட்கும். நான் எப்படி இதை ஆன்சர் பண்ணுறதுன்னு யோசிச்சு அதை முதல்ல எழுதிக்கும், அதையும் திருப்பி படித்து பார்க்கும். இதுதான் வந்து ஓப்பன்ஏஐயோட O1 மாடல், ஓரியான்ங்கிற ஒரு மாடலில் தான் முதல்ல பண்ணாங்க. டீப்சீக் இதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. ரீசனிங் மாடல்னு பேர். அதாவது கேட்டதற்கு பதிலை உடனே சொல்லாதே, நன்றாக சிந்தித்து பதில் சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, சிந்தித்து பதில் சொல்கிற மாதிரி பண்ணுறதை பண்ணாங்க. இப்போ Grok 3ல பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த கம்ப்யூட் வெண்ட் டு ப்ரீ ட்ரைனிங், மனப்பாடம் பண்ற வேலை. 10% வெண்ட் டு ஆழ்ந்து சிந்திக்கும் வேலையான ரீசனிங்க்கு 10% தான். Grok 4 பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த கம்ப்யூட் தான் வந்து ப்ரீ ட்ரைனிங். மிச்ச 50% அது தனக்கு தானே சொல்லி பார்த்து சரி பார்த்து, இப்படி இருந்தா அப்படி இருக்குமா, அப்படி இருந்தா இப்படி இருக்குமான்னு புது விஷயங்களை கோர்த்து புது கனெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்குது. அதாவது இதுவரை மனிதனால் ஸ்கிரேப் பண்ணப்பட்ட டேட்டா இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரீ ட்ரைனிங் மட்டும்தான் உதவும். இந்த ஸ்கிரேப் பண்ண டேட்டாவை சரி பார்த்து அதில் உள்ளுக்குள்ள உள்ள கனெக்ஷன் பற்றி சொல்லாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் திறன் வந்து சிந்திப்பதனால் தான் கிடைக்கும். இதை 50-50 ஆகிறதுனால தான் இந்த ஹியூமனிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாம்லாம் வந்து இது வரைக்கும் யாருமே சால்வ் பண்ண முடியாத கேள்விகளை சால்வ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரீசனிங் என்ஜின். இது ஒரு பெரிய டெக்னிக்கல் பிரேக் த்ரூ பிளஸ் ஃபங்க்ஷனாலிட்டி பிரேக் த்ரூ. இதெல்லாம் யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. இப்போ Grok 4 ரிலீஸ் ஆனோடனே எல்லாரும் பயப்படுறாங்க. அதாவது இவர் வந்து இவர்கிட்ட இன்னும் 300,000 GPU இருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நாங்கள் ட்ரெயின் பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு 100,000 GPU இப்போ ஃப்ரீயா இருக்கு, அடுத்து ஒரு வீடியோ மாடல் பண்ணலான்னா அவங்க பயப்படுறாங்க. இப்போ அவர் சொல்றாரு 100,000 GPU வச்சு ஒரு வீடியோ மாடல் 1 மாசத்துல பண்ணாருன்னா அதோட குவாலிட்டி அடுத்த லெவல்ல இருக்கும் அது. ஸோ இது வந்து இது ஒரு அற்புதமான இது ஒரு நல்ல பிரேக் த்ரூ. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரீ ட்ரைனிங் அண்ட் போஸ்ட் ட்ரைனிங் 50-50 ஆயிருக்கு இந்த Grokல. நீங்க ப்ரீ ட்ரைனிங் இதுல சின்ன இன்னொரு ஒரே ஒரு ஃபீச்சர் மாத்திரம் ஆட் பண்ணிடுறேன். நம்ம வந்து இந்த GPUவோட கெப்பாசிட்டியை சேவ் பண்றதுக்காக மற்ற எல்லா மாடல்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஓப்பன்ஏஐ எடுத்துக்கோங்க, ஜெமினி. நம்ம இப்போ ஓப்பன்ஏஐ ஜெமினி மாத்திரம் எடுத்துக்கலாம், முக்கியமான காம்படிட்டர்ஸ் அவங்க தான். லாமாவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அட்வான்ஸ் ரீசனிங் அப்படிங்கறத வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க மற்ற சமயத்துல வந்து ரெகுலர் நீங்க சொன்ன ப்ரீ ட்ரெயின் மாடல் இருந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. Grok 4ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹெவி மாடல்ல ரெகுலர் மாடல்லயே கூட பை டிஃபால்ட் வந்து இந்த அட்வான்ஸ் ரீசனிங்கை வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க சொன்ன 50-50 நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லா கேள்வியும் அட்வான்ஸ் ரீசனிங் அந்த ஸ்கேல்குள்ள போய் அதுல இருந்து எல்லா டேட்டாவும் ஜென்ரேட் பண்ணி ரீஜென்ரேட் பண்ணி அதை ரீவெரிஃபை பண்ணி நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் பை டிஃபால்ட் இட் இஸ் டீப் சர்ச். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே போனீங்கன்னா சாட் ஜிபிடிலயோ இல்ல ஜெமினிலயோ போனீங்கன்னா கேட்பாங்க, நீங்க டீப் ரிசர்ச் போறீங்களா இல்ல ரெகுலர் ரிசர்ச் பேட்டர்ன்லயே இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். ஏன்னா அந்த நீங்க டீப் ரிசர்ச் போனீங்கன்னா அதுக்கான GPU கெப்பாசிட்டி அதிகமா தேவைப்படும். அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஃப்ரீ கோட்ல. இப்போ நீங்க பணம் கொடுத்ததுனாலும் அதுலயும் ரெஸ்ட்ரிக்ஷன், நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 32K எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல என்ன பண்ணா பை டிஃபால்ட் வந்து அட்வான்ஸ் ரீசனிங் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாத்துலயுமே அந்த டீப், அதனாலதான் அதோட ஆன்சர்ஸ் வந்து இன்னும் தெளிவா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது அவரு எலான் மஸ்க் என்ன சொன்னாரு அப்படின்னா,
ட்ரூத் சீக்கிங் இன்ஜின் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஹைப்புக்கு சொன்னாலும் அவர் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோ, அப்புறம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. முதல்ல மனப்பாடம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு. அப்படிதான் எல்லா LLM பண்ணிட்டு இருக்கு. ப்ரீ ட்ரைனிங் மனப்பாடம் தான், புரிஞ்சுட்டு மனப்பாடம். இப்போ என்ன பண்ணீங்கன்னா டீப்பா உள்ள என்கிரைன் பண்ணி எடுத்து மனப்பாடம் பண்ற நேரத்திலே புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுன்னு சொல்ற மாதிரி. அதாவது கேள்வி கேட்டு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு தேடி தேடி மனப்பாடம் பண்ணு. அப்ப என்ன ஆயிடுது, ட்ரைனிங் போது யூஸ் பண்ற அதே ரெசிபி தான் இன்ஃபரன்ஸ் போதும் யூஸ் பண்றாங்க. அதான் வந்து இன்ஃபரன்ஸ் போதும் அது மாதிரி நீங்க கேட்கிற கேள்வி அது ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ்ல இருந்து ரீபில்ட் பண்ணுது. எதுக்கு இப்படி கேட்கறான் அப்படின்னு யோசிச்சு, இதுக்கு என்ன பதில நான் சொல்லலாம்னு யோசிச்சு, இது யார் இதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு யோசிச்சு, அது முதல் அதாவது இருக்கிற ட்ரீயை வந்து அப்படியே சும்மா தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை, அது ட்ரீயை சுருக்கி கொண்டு போய் வச்சுட்டு அதுல சூட்சமா ஒரு இடத்துல புரிஞ்சு வச்சுட்டு அது திருப்பி ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ணி ஃப்ரம் ஃப்ரெஷ் பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அதாவது முதல்ல அப்படிதான் வந்து எலான் மஸ்க் வந்து எந்த துறையில இறங்கினாலும் அவர் அந்த துறையில ஏற்கனவே 30 வருஷம் குப்பை கொட்டினவங்களுடைய பேச்சு கேட்க மாட்டாரு. அவரு ராக்கெட்ரியா இருக்கட்டும், கார் இதா இருக்கட்டும், அவர் பேசிக்கா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்க்குள்ள போயிடுவாரு. ஏன் கார்லாம் இப்படிதான் இருக்கணுமா, இப்படி இருக்க கூடாதா, ஏன் அப்படின்னு சொல்லி அதோட ஃபர்ஸ்ட் பிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்ல இருந்து போய் யாருமே யாருங்க இதெல்லாம் வந்து ராக்கெட் அனுப்பிச்சுறது ரைட்டுங்க, திருப்பி கொண்டு வந்து இறக்கி கரெக்டா லேண்ட் பண்றதெல்லாம் இது வரைக்கும் யாரும் பண்ணிருக்காங்க. அது மாதிரி வாரத்துக்கு அந்த ராக்கெட் திருப்பி திருப்பி மாசத்துக்கு ஒரு தடவை மேல அனுப்புறது, திருப்பி எடுத்து ரீயூஸ் பண்றதெல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் திங்கிங் இருந்தால் தான் முடியும். அப்போ அந்த அட்டென்ஷனை இவர் இப்போ ஏஐ மாடல் மேலே போட்டிருக்காரு. அவர் இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் அதர் டைவர்ஷன்ஸ் இது பண்ணிட்டு இருக்காரு அவர். அது வந்து ஒரு தனி குவாலிட்டி. இவர் வந்து நான் வந்து ஃபேன் பாய் கிடையாது, ஃபேன் அதாவது குவாலிட்டிஸ்க்கு நான் ஃபேன் பாய். நல்ல குணங்கள் நல்ல திறமைகள் எங்க இருந்தாலும் அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். அதாவது அந்த ஆளை பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத வச்சு அவர் செய்யற விஷயம் நல்லதா கெட்டதான்னு நம்ம பிரிக்கக்கூடாது. அதுல வந்து அந்த விதத்துல பார்த்தா இது ஒரு தனி குணம். இது வந்து ரொம்ப பேருக்கு கிடையாது. ஸ்டீவ் ஜாப்ஸ்கிட்ட கொஞ்சம் நிறைய இருந்தது, ஒரு விஷயத்த பிடிச்சா உள்ள இறங்கி போறது. இவருக்கு அது மாதிரி இருக்கு இந்த விஷயத்துல. ஸோ இது அந்த பலன் தெரியுது. ஆமா, கரெக்ட். நீங்க சொல்றது அது டபுள் டாட் வச்சுக்கலாம் அதுல. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இந்த ஒருத்தர் மேல இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சினால வந்துட்டு அவருக்கு பண்ற டெக்னாலஜி எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். பட் அது வந்து அரசியலுக்குள்ள போயிருக்கு, அதெல்லாம் தவிர வந்துட்டு இதை வந்து பியூர் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அது பார்த்தோம்னா எக்ஸைட்டிங், பயங்கர எக்ஸைட்டிங். Grok 4 ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு நம்ம பேசியிருக்கோம் அந்த மெஷர்மெண்ட் பத்தி, நம்ம இண்டிவிஜுவல் பேஜ்ல பேசிட்டு இருக்கோம். அந்த AJ V2 ரிலீஸ் பண்ணாம பாரு, இங்க பெஞ்ச் மார்க் அதிகமாயிட்டே போகுது, இதை பீட் பண்ற எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு பேசிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசியிருப்பேன். இன்னைக்கு பார்த்தா பீட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் 44% அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். வித் தட் செட், லைக் அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த GPU பவர்ஸ், நம்ம இது பத்தி அதே மாதிரி GPU பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம NVIDIA ஜென்சன் வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னால ஒரு பேட்டியில சொன்னாரு. அவரு வந்து ஸ்பெசிபிக்கா சொன்னாரு, இன்ஸ்பைட் ஆஃப் OpenAI ஹேஸ் த பிக்கஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஃபார் ஜென்சன். NVIDIAவோட CEO இருக்கிறதா கூட அவர் வந்து எலனா ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் பண்ணி சொன்னாரு, Ellen and I are going to bring the future of AG and ASI அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து நான் வந்து நீங்க இந்த லிங்க் கொடுக்குறேன். ப்ளூம்பர்க்ல ஒரு வீடியோ இருக்கு, அருமையான வீடியோ. இந்த மெம்பிஸ்ல வந்து இவங்க கொலோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சென்டர் கட்டிட்டு இருக்காங்க. அது கிரவுண்ட் அப்ல இருந்து கட்டினாரு. அதாவது ஒரு மெம்பிஸ் மாதிரி ஒரு இடத்துல, டென்னசில வந்து ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பவர் சென்டர் கிரியேட் பண்ணி அதுக்கான பேக்கப் பவர் உருவாக்கி ஒரு டேட்டா சென்டர் கட்டி அங்க வந்து 100K GPUs, நீங்க சொன்ன மாதிரி 100K GPUs வந்து அடுத்த ஒரு 3 மாசத்துல 100K எல்லாம் கம்மிப்பா, அடுத்தது வருது பாரு, இன்னொரு 100K இன்ஸ்டால் பண்ணி விட்டாரு. ஸோ இந்த GPU பவர்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை கொஞ்சம் நேயர்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த எதுக்கு அவ்வளவு GPUs தேவைப்படுது? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்து 1960 80களில் வந்த போது ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டு அதுல ஒரு CPU இருக்கும், ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் இருக்கும். எல்லா கணக்கையும் அது போடும். மெமரியில் ஹார்ட் டிஸ்க்லையோ இல்லை சாஃப்ட் ரேம்லையோ உள்ள விஷயத்தை எடுத்து கணக்கு போட்டு பதில் அதில் எழுதும். அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஒரு CPU தான் இருக்கும். இதுவே 90களில் பார்த்தீங்கன்னா 2 CPU 3 CPU மல்டி ப்ராசஸிங் வந்துடுச்சு. அப்போ அது என்ன பண்ணுன்னா, சரி இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற வேலையை இந்த CPU பண்ணட்டும், கணக்கு போடுற வேலையை இந்த CPU பண்ணட்டும்னு பண்ணிட்டாங்க. அப்புறம் அது 4 8 CPUs 32 CPUsன்னு சர்வர்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரே அப்ளிகேஷனை 10 காப்பி போட்டு 100 பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரி வரதுக்காக சர்வர்ஸில் மல்டி CPU வந்தது. GPUங்கிறது என்ன அப்படின்னா கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட். என்ன கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்னா,
ஒரு ஸ்க்ரீன்ல வந்து சினிமா தாங்க எல்லா உலகத்துல எல்லா டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு சினிமாவும் போனோகிராஃபியும் தான் ஆக்சுவலா ஃபண்டிங். நாம போன சொல்லியிருக்கோம். அதுதான் ஃபண்டிங். என்னன்னா அதுல தான் மக்கள் எதையோ வச்சு பணத்தை தூக்கி எறிகிறாங்க. அந்த எடுத்த பணத்தை வச்சு இவங்க டெக்னாலஜி டெவலப் பண்றது இது ஒரு வினோதமான காம்பினேஷன். ஆனா அப்படி அதுக்காக பண்ணல, தப்பா சொல்லல. ஜென்சன் வாங்க வந்து போர்னோகிராஃபிக்காக ஜிபியூ பண்ணல. கிராஃபிக்ஸ் வந்து இப்போ ஒரு ஸ்க்ரீன்ல வந்து கேம் விளையாடுறோம் இல்லையா, அப்போ இந்த கேமோட ரெண்டரிங்கை வந்து இப்போ அது ரொம்ப ஃபாஸ்ட். ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு ஒருத்தன் போறான்னா அந்த சீனையே இல்லை, எல்லா லொகேஷன்ஸையும் மாற்றணும். ஒரு காட்டுக்குள்ள நுழையிறான் அப்படின்னா வீட்டிலேருந்து காட்டுக்கு போறான்னா அந்த அடுத்த சீன்லேயே வீட்டிலேருந்து காட்டுக்கு போறது டக் டக்குன்னு கொண்டு போய் அந்த ஸ்க்ரீனோட எல்லா பிக்சலையும் உடனே அப்டேட் பண்ணணும். ஒரு சிபியூ வந்து அந்த அப்போ பிளிட்னு ஒரு டெக்னாலஜி இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் அடுத்த சீன் எங்கே போகிறான்னு பார்த்து அதை இந்த பேஜில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கும், ரைட் சைடு பேஜில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கும். பண்ணிவிட்டு அவன் அங்கே போனவனா டப்புன்னு ஃப்ளிப் பண்ணும். பண்ணிவிட்டு அவன் அடுத்து எங்கே மூவ் பண்ண போகிறானோ அதை வந்து இந்த பேஜில் கம்ப்ளீட் பண்ணி பிளிக் பண்ணுவாங்க. பட்டு மாறி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இதுதான் 80s 90s ஓவர்லே பண்ணிட்டே இருப்பாங்க, மாற்றி ஃப்ளிப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ 2 பிளிட்டுக்கு பதிலாக 3 பிளிட்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணாரு, ஜென்சன் வாங்க என்ன பண்ணாரு, ஒரு டெக்னாலஜி எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ணார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்க்ரீனில் மொத்தம் எவ்வளோயா இருக்குது, இத்தனை பிக்சல் இருக்கா, 1080x1080 கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுனா நீங்கள் 480 680x480 ஒன்றால் பண்ண முடியுமா? அப்போ நீ என்ன பண்ணுற, 8 CPU எடுத்துக்கோ, ஒவ்வொரு சிபியும் இந்த ஒரு சின்ன விண்டோவை மட்டும் அப்டேட் பண்ணும். அப்படி 8 பிரிக்கிறதுக்கு பதிலாக 64 பிரிக்கிறதுக்கு பதிலாக 128 பிரிக்கிறதுக்கு பதிலாக 256 பிரிச்சுக்கோ. நான் உனக்கு 256 சிம்பிள் சிபியூவை போட்டு கொடுக்குறேன் ஒரே பேஜ்ல. நீ இதை கிராஃபிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணு. 250 பீஸா பிரிச்சாச்சா, டக்கு டக்கு டக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருவீங்க. நகர போறான், நகரலன்னு வச்சுங்க, இதுல உள்ள 256ல கிட்டத்தட்ட 200 அப்படியே வைக்கலாம். அப்போ அந்த ஒர்க்கையும் தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்தேன்னா பட்டு பட்டுன்னு பண்ணிடுன்னு சொல்லிட்டு இந்த GPU வாஸ் இன்வென்டட் டு எனேபிள் கேமிங். அதுதான் வந்து அதே மாதிரி ஸ்க்ரீன் பண்ணும்போது NVIDIA திடீர்னு பார்த்தீங்கன்னா 2007 8 9 பார்த்தீங்கன்னா எல்லா மானிட்டர்ஸ்லையும் NVIDIA சிப்ஸ் வர ஆரம்பிச்சது. ஆனால் உண்மையிலேயே ஜென்சன் வாங்க இதை பேரலல் ப்ராசஸிங்காக தான் பண்ணார், சயின்டிஃபிக் சிமுலேஷனுக்காக தான் ஒரிஜினலாக பண்ணார். 2010 நியூரல் நெட்வொர்க் வரும்போது ஜெஃப் ஹிண்டன் தான் அவர் மூதாதையர். உண்மையிலேயே இந்த துறையோட தலைவரே அவர் தான். அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த இல்லியா சட்ஸ்கேவர், அவர் தான் இப்போ அவர் ஓப்பன் ஏஐயோட பெரிய ஆளாக இருந்து இப்போ தனியாக SSIன்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணாங்க, இந்த GPU வச்சு நம்ம நியூரல் நெட்வொர்க்கை சிமுலேட் பண்ணலாமேன்னு கண்டுபிடிச்சு, நியூரல் நெட்வொர்க்ங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி சைமல்டேனியஸ் பிரெயின்லாம் அப்படிதான். நம்ம பிரெயின் ஒரு பக்கம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இங்கே வெளியில் யாராவது டொப்புன்னு சத்தம் கேட்டதுன்னா திரும்பி பார்ப்பேன். எப்படி அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட கணினி நியூரான்கள் அதை கவனித்து கொண்டிருக்கின்றன. இங்கே உங்கள்கிட்ட பேசுறது ஒரு சின்ன விண்டோ தானே தவிர எனக்கு மேலே என்ன உஷ்ணம் விழுது, காத்தடிக்குதா இல்லையா, யாராவது கதவை தட்டுறாங்களா, எல்லா இடத்துலையும் கவனம் அப்படியே பரவி இருக்கு இல்லையா. இது காரணம் வந்து நமக்குள்ளேயே வந்து thousands and thousands of CPU நமக்குள்ளே இருக்கு, CPUs இருக்கு, சைமல்டேனியஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இப்படி அஷ்டாவதானம் பண்ணிட்டு இருக்கோம். சகசிராவதானம் சொல்லணும். ஆயிரக்கணக்கான விஷயங்களை நம்ம டக்குன்னு பண்ணிட்டு இருக்கோம், சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணாரு, இந்த GPU எடுத்து கொடுத்த உடனே அந்த பவர் ஜாஸ்தியான உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, 2010லேருந்து 2020க்குள்ள ஒவ்வொரு வருஷமும் இந்த GPUவோட ப்ரொடக்டிவிட்டியை டபுள் பண்ணி காஸ்ட்டையும் கம்மி பண்ணி எல்லாருக்கும் அவைலபிளாக பண்ணிட்டு, இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாடல் டெவலப் பண்ணுறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 100 மில்லியன் ஆச்சு அப்படின்னா அதே மாடலை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு 3 மில்லியன் தான் ஆகுது. அந்த அளவுக்கு கம்ப்யூட்டிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணி காஸ்ட்டை கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அவர். ஆனால் அவருக்கு 75% ப்ராஃபிட் மார்ஜின், அது வேற கதை. In spite of that, the costs are relatively coming down. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கெப்பாசிட்டியை வச்சு பெரிய பெரிய மாடலாக பண்ணிகிட்டே போகிறாங்க. அதாவது இவ்வளோ கொடுத்தா, பட் அதனால தான் ரொம்ப குரூஷியல். அதாவது NVIDIAங்கிறது வந்து நான் அந்த கம்பெனி ஸ்டாக்கை விற்கிறதுக்கு வரல, பட் ரொம்ப குரூஷியல் டெக்னாலஜி. ஏன்னா இவங்க காம்படிட்டர்ஸ் யாரும் பக்கத்துலேயே வர முடியல, வந்துட்டு இருக்காங்க. கூகுள் என்ன பண்ணாங்க, TPUஸ்ன்னு சொல்லி ஒன்று பண்ணி GPUக்கு பதிலாக TPUன்னு ஒன்று பண்ணி அவங்க செல்ஃப் சஸ்டெயின்டு, அவங்க GPU வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் ஜெமினிலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டெவலப் பண்ணி வர்றதுக்கு காரணம் வந்து கூகுள் தானாகவே அதை பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. TPUs நிறைய வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி நிறைய இருக்குது, 5 மில்லியன் TPU இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இவர் வந்து 300,000 GPU வாங்கியிருக்காரு ஈலான் மஸ்க். 1 மில்லியனுக்கு போறேங்கிறாரு, இந்த வருஷம் எண்டுக்குள்ள 1 மில்லியனுக்கு போறேன். அந்த கெப்பாசிட்டி தான் இப்போ ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டு. ஸ்மால் பிளே இவர் அதே மாதிரி மெட்டா வந்து அவர் வந்து ஒரு 100,000 GPU 200,000 GPU வாங்கி வச்சிருக்காரு. ஆனால் அடுத்து யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி தடுமாறிட்டு இருக்காங்க. சைனாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த கொடுக்கறதுக்கு நிறைய தடைகள் இருக்கிறதுனால தானாகவே அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹுவாவேலாம் வந்து தானாகவே ஒரு GPU கண்ட் பண்ணியும் அது ஒரு மாதிரி
இருக்கிற ஜிபியூவில் இன்னும் திறமையாக கணக்கீடுகளை கம்மி பண்ணுறது எப்படிங்கிறதுல அவங்க கில்லாடி. அவங்க வந்து டீப்சீக்லாம் அப்படி தான். எனக்கு 30 ஜிபி கேட்டேன், NVIDIA எனக்கு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இல்லை, 30 கொடுக்க மாட்டேன்யா, 10 தான் ஏன் கொடுப்பேன்னு சொன்னான்னா, என் கணக்கீடு நான் வந்து 3 மடங்காக சுருக்கி அதே வேலையை எப்படி பண்ண முடியும்னு மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அல்காரிதம்ஸை பெட்டர், இன்ஜினியரிங்கையும் அல்காரிதம்ஸையும் பெட்டராக்கி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படையில் ஜிபியு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளம். அருமை அருமை. அதான் நான் வந்து இன்னொரு விஷயம் வந்துட்டு, சிபியூல வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஜிபியூல நீங்க சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 5 லைன் இருக்கிற ஒரு ஃபுரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அது அவ்வளவுதான் உங்களுக்கு தேவை. ஒரு ஃபுல் மாடல் எக்ஸிக்யூட். அதுவும் சிபியூக்கும் ஜிபியூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, இதை வந்து நீங்க ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எடுத்து இப்போ நீங்க கிராஃபிக்கல், அருமையான எக்ஸாம்பிள், கிராஃபிக்கல் கேம் விளையாடுறப்ப வந்து இந்த மானிட்டர்ல வந்துட்டு அடுத்த பிக்சலுக்கான விஷயம் வந்து அந்த பிக்சல்ல என்ன டேட்டா வரப்போகுது அப்படிங்கறத வந்துட்டு குயிக்கா கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த சிபியூங்கிறப்ப அது லாங்கர் சைக்கிள் டைம் எடுத்துக்கும். அது முழுசா முடிச்சு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது. ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து அதை எடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் டிபியூ அப்படின்னு இவங்க சொல்றது, அதுதான் ஜிபியூ அப்படிங்கிறது தான் வந்தோம். ஸோ அது வந்து அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ பாஸ்டன் பாலா பின்னணியில் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அவரு வந்து கேட்கலாம். பட் அவர் என்ன கேட்கிறாருன்னா, ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங் வந்து இப்போ நீங்க சொல்றோம் நம்ம ரொம்ப ஈஸியா ஸ்கேல் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, everything we are talking about is RL, reinforced learning அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம எப்படி அந்த டீப் திங்கிங் ஸ்கில் இருக்கு. பட் இது ஸ்கேல் பண்ணிட்டே இருந்தானா அது எப்படி ஸ்கேல், ஒரு எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேலிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு தூரம் ஸ்கேல் பண்ண முடியும்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க சொல்றீங்க 1 மில்லியன் ஜிபி வந்துருச்சுன்னா, எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100,000 ஜிபியூ வச்சு ஆல்மோஸ்ட் 50% ஏஜே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜே வரல, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுட்டாருன்னா, நான் இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி 1 மில்லியன் வந்துச்சா நான் ஏஎஸ்ஐ ரீச் பண்ண முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? ஸ்கேலிங் எப்போ நிறுத்தும்? ஏன்னா இந்த ஸ்கேலிங் வந்து ஸ்கேலிங் இருக்கு இல்லையா? நான் சொல்றது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். ஏஎஸ்ஐ ரீச் பண்ணியாச்சு, ஏஎஸ்ஐ தான் ரீச் பண்ணல. அதாவது ஏஎஸ்ஐங்கிறது சூப்பர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஆன் நேரோ சப்ஜெக்ட்ஸ். அப்போ என்னோட டெஃபினிஷன், மேபி ஐ எம் ராங். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆன் நேரோ சப்ஜெக்ட்ஸ். இப்போ செஸ் பிளேயிங்ல வந்து கம்ப்யூட்டர் ஏஎஸ்ஐ எப்பயோ ரீச் பண்ணிடுச்சு. அதே மாதிரி அது ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றது நமக்கு கஷ்டமா இருக்கே தவிர, அந்த துறையில 30 வருஷம் மனசை போடுறது தான் கஷ்டமே தவிர, 30 வருஷம் அந்த துறையில மனசை போட்டா பெரிய ஆளாகிறது கஷ்டம் கிடையாது. இப்போ இளையராஜா, அது வந்து நெகட்டிவா நான் சொல்ல, இப்போ இளையராஜா எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருக்கிற காம்போசிஷன், ஐயோ 24 மணி நேரம் எதாவது பண்ணிட்டு இருக்கேன். 24 மணி நேரம் தூங்குறது இல்லையா? தூக்கத்திலையும் நான் வந்து நெஞ்சு கூட்டுல ஹார்மோனியம் வாசிச்சுட்டே இருப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்கன்னு. அது உண்மை. அதாவது 24 மணி நேரமும் ஒரு ஆள் அதுல கவனத்தை போட்டான் அப்படின்னா அந்த ரிசல்ட் வர்றது நேச்சுரல். 24 மணி நேரம் கவனம் போடுறது தான். அதான் சொல்லுவாங்க, ஜீனியஸ் இஸ் த எபிலிட்டி டு டூ ஹார்ட் ஒர்க் அப்படிவாங்க. அதாவது இதை வெறி இருக்கணும், அந்த பண்ணணுன்ற வெறி எல்லாம். எனக்கு இது வேணாம், அது வேணாம், அது வேணாம், இப்படி நான் சாமியாராகவே போயிடுறேன், மியூசிக் தான் வேணும்னு உட்காந்தீங்கன்னா என்ன மியூசிக் ஆயிடுவீங்க நீங்க. இது எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, அது சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து இதுக்கு கம்ப்யூட்டிங் தேவையில்லை. அதாவது இப்போ இதில் ஒரு அடுத்த வருஷம் ஒரு பயங்கர என்னோட இது கெஸ் தான், அது ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. Don't need high scale, you don't need 100,000 GPUs. திறமையான கம்ப்யூட்டிங் வச்சோம் அப்படின்னா 100-500 ஜிபியூல கூட பெரிய மாடல்ஸை பண்ண முடியுங்கிறத கிராக் பண்ண போறாங்க. அதற்கான வழிமுறை ஆர்கேஜிஐல தான் இருக்கு. அதாவது ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்க 3 விஷயம் சொன்னீங்கன்னா, அந்த அப்படியா இப்போ 4வது விஷயம் இப்படி தான் இருக்கணும், உடனே அதுலேருந்தே ஒரு கணக்கை தேர்ந்தெடுத்து சரியான கணக்கை தேர்ந்தெடுத்து அவனால் பண்ண முடியும். கம்ப்யூட்டருக்கு 40,000 எக்ஸாம்பிள் கொடுக்கணும், 400,000 எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அதனால தான் அதுக்கு இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டிங், இவ்வளோ டேட்டா செட். போன வருஷம் வரை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வந்து 1 மில்லியன் ஜிபியூ வேணும், இது மாதிரி இப்போ இன்டர்நெட் எத்தனை இருக்கோ அது மாதிரி டபுள் த இன்டர்நெட் டேட்டா வேணும்னு. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சேன், இல்லை ரீசனிங் பண்ணியே நிறைய கற்றுக்கலான்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ 50 எப்படி நான் பார்க்குறேன்னா, இவங்க இருக்கிற ப்ரீ ட்ரைனிங் 50%, ஆர்எல் 50% வச்சு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது. இங்க இது ஆல்ரெடி பாட்டில் நெக், இதுக்கு மேல இங்க டேட்டாவே கிடையாது. ஆனா இதை வந்து ஒரு தெரிந்த விஷயங்களை வைத்து தெரியாத விஷயங்களை ஊகிக்கிறதுங்கிறது வந்து எண்ட்லெஸ். அதாவது இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்க, நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தியை மறந்துட்டு போயிருங்க, இன்னைக்கு வந்திருப்பீங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, எங்க 10 வருஷம் முன்னாடி உங்க ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பேசும்போது இப்படி சொன்னாராமே அப்படிங்கும்போது நீங்க அது இந்த ஃப்ரெஷ் பார்வையில பார்க்கும்போது அப்படியே இருங்க, இதனால தான் அவன் அதை சொல்லியிருப்பான் அப்படின்னு ஏன்னா இப்போ நீங்க கத்துட்ட விஷயத்தை வச்சு அது மேல ஒரு புது உணர்வு போட்டு கரெக்டா லேட்ச் பண்ணி புது விஷயத்தை நீங்க கத்துக்கலாம். அதாவது தெரிந்த செய்திகளில் இருந்து தெரியாமல் ஊடுருவி இருக்கும் செய்திகளை அனுமானம் செய்வதுதான் இன்டெலிஜென்ஸ். அதை வந்து ஆர்எல் போட்டு கத்துக்கலாம். ஆர்எலுக்கு லிமிட்டே கிடையாது. அதுதான் போன வருஷம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா,
எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா GPT-4 இவ்வளவு தூரம் போகும், GPT-5 வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும்னாங்க. அதுக்குள்ள 3 மாசத்துல என்ன பண்ணாங்க, இந்த RL போட்டுட்டு O3 கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துடுச்சு. இப்போ O3லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு Grok 4 வந்திருக்கு. இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, யோ எலான் மஸ்க் ஒரு வாரம் நீ நல்லா பேர் வாங்கிக்கோ, அடுத்த வாரம் GPT-5 GPT-5 வரப்போகுது வரப்போகுதுன்றாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கற்கும் வழிமுறைகள் இது இப்ப இருக்கிறது பெஸ்ட் கிடையாது. நல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இன்னும் நிறைய மேம்படுத்த முடியும். எப்படி மேம்படுத்த முடியும்னா, குறுகிய தரவுகளிலிருந்து அறிவை எப்படி குயிக்கா எடுக்கிறது, தேவையான சிந்தனைன்னு எப்படி, அதாவது தான் கற்கும் முறை நன்றாக உள்ளதா என்பதையும் கவனித்து அதையும் மேம்படுத்தி கற்பது டு லேர்ன் அது வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகல. ஹவு டு லேர்ன் ஹஸ் பீன் டெவலப்டு. ஹவு டு லேர்ன் இஸ் நவ் கெட்டிங். அதுதான் ஆர்எல் வந்து தனக்குத்தானே சொல்லிக் கொடுத்துக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குது. இது நிறைய பண்ணா ஜிபிக்கு வேல்யூ இருக்காது. ஏன்னா இது குறைந்த தரவுகளிலிருந்தே அபாரமாக கற்றுக்கொள்ளும் மெத்தட்ஸ் வந்துடும். அதனால இது ஜிபியூக்கு இது ஒரு மழைக்காலம், அவ்வளவுதான். சூப்பரா போயிட்டு இருக்கு, சுகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இது அடுத்த எபிசோடுக்கான கொஞ்சம் நீங்க கோடிட்டு காட்டிட்டீங்க. இப்போ வந்து குறிப்பா நான் சொல்றது உங்களுக்கு எங்க போறேன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த சைனீஸ் மாடல்ஸ், ரைட்? ஸோ சைனீஸ் மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ நீங்க NVIDIA கொடுக்குற அளவுக்கு ஜிபியூ பவர் நீங்க சொல்ற வரைக்கும் கொடுக்க முடியல. ஆனா ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அவங்களுக்கு அந்த ஜிபியூஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ என்ன பண்றாங்கன்னா, குறைந்த செயல்திறன் இருக்கிற ஜிபியூஸ் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதை வச்சு அவங்க டீப்சீக் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து கிமின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு அட்லீஸ்ட் அன்அஃபிஷியல் பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு அவங்களும் அருமையான பெஞ்ச் மார்க்ஸ். இன்னும் Grok 4 அளவுக்கு வரல, பட் கண்டிப்பா O3 கம்பேரிசனா இருக்கு அப்படின்றாங்க. ஜெமினி கம்பேரிசனா இருக்குன்னு சொல்றாங்க. கிளாட் கம்பேரிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதை பத்தி கண்டிப்பா ஒரு செஷன் பண்ணலாம். அதுல வந்து ஸ்கேலிங் RL பத்தியும் பேசணும். மற்றபடி இந்த ஸ்கேலிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஜிபிசி இவ்வளவு ஜிபியூ செயல்திற தேவையா அப்படின்னு. கண்டிப்பா தேவை. இதெல்லாம் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ Grok 4 வந்து இந்த 200K ஜிபியூஸ் வச்சு நல்லா பண்ண முடியும்னு சொல்லிருக்கு. எனக்கு என்னன்னா, அடுத்த வருஷம் வந்து நீங்க பாத்தீங்க, நியூஸ் பார்த்திருப்பீங்க, சாம் ஆல்ட்மன் வந்து சவுதியில போயிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான டேட்டா சென்டர் யூரோப்லயே ஒரு டேட்டா சென்டர் இருக்கிற மாதிரி வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது ஆரம்பிச்சா இன்னும் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு இப்பவே இதா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற மெம்பிஸை விட அது வந்து நாட் ஷுர், நீங்க சொன்ன மாதிரி மில்லியன் ஜிபியூஸ் அங்கதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு சீக்கிரம் கட்டிடுவாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். UAE சவுதியில எல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் கெப்பாசிட்டி ஸ்பீட் வந்து மெம்பிஸை விட 10 டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் சைனீஸ் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால அந்த டேட்டா சென்டர் கூல் பண்றதுக்கு அவங்க வாட்டருக்கு தான் எங்க போவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாரு. அவர் தான் அங்க சவுதியில வந்துட்டு அவங்க ஆர்டிபிஷியல் பனிச்சறுக்கு விளையாட்டே பண்றாங்களே. சோ அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் வித் தட் செட், இப்போ Grok 4 நம்ம பயங்கர எக்ஸைட்டடா பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனல் தாட்ஸ் ஆன் Grok 4. Grok 4 வந்து நீங்க நம்ம சொன்ன மாதிரி எக்ஸைட்டடா இருந்தோம். நம்ம இன்னொரு விஷயம், அந்த எத்திக்கல் AI பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி லைட்டா டச் பண்ணிட்டு முடிச்சிடலாம். இப்போ Grok 4 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால Grok 3 கொஞ்சம் ரவுடியா பிஹேவ் பண்ணிருக்கு. அது நீங்க படுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். நானும் உங்ககிட்ட சில இதெல்லாம் ஷேர் பண்ணா நம்ம மக்களுக்கு சொல்ல முடியாது. கோ அண்ட் சர்ச் ஃபார் இட். அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டான விஷயங்கள், நம்ம எந்த ஒரு நேரடி பேச்சிலையும் பேச முடியாத மாதிரி கேவலமான விஷயங்கள் எல்லாம் Grok 4ல இருந்து விஷயம் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க நம்ம எத்திக்கல் AI பத்தி கொஞ்சம் டச் பண்ணிட்டு போலாமே. 2 விஷயம் இருக்கு. எத்திக்கல் ரெஸ்பான்சிபிள் AI ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுதுன்னு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்களும் நானும் ரொம்ப மரியாதைக்குரிய விஷயமா ஒருத்தருக்கு வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கோம். திடீர்னு எனக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய தகராறு வராது. நான் ரொம்ப தகராறு பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ண மாட்டீங்க. வந்துருதுன்னு வச்சுங்க, ஒரு பேச்சு சொல்றேன், திடீர்னு ஒரு தகராறு வந்துருது ஏதோ ஒரு இதுல. நான் டே நீ வாடா என்னடா டே பேச ஆரம்பிச்சேன்னா, அடுத்த செகண்ட் நீங்களும் என்ன நீ என்ன பெரிய ஆளான்னு நீ வந்து இறங்கிடுவீங்க. அப்ப நீங்க வாங்கன்னு பேசும்போது, நீங்க வேணா என்ன கொஞ்சம் பண்பான ஆளா இருந்தீங்கன்னா, என்னோட நீங்க பண்பான ஆள் தான், நீங்க என்ன பண்ணுவீங்க, ரவி இந்த மாதிரி ஏகவசனத்துல பேசக்கூடாது, கொஞ்சம் நிதானமா இருங்க, நீங்க ஏதாவது தண்ணி அடிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் அடிக்க மாட்டேன், பட் அடிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நீங்க கொஞ்சம் அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் பண்பா இருப்பீங்க. என்னடா என்ன தப்பிச்சு ஓட பாக்குறேன்னு வடிவேலு நடிச்சு அந்த மாதிரி இறங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு மேல உங்களால தாங்க முடியாது. ஏன்னா we are all reflectors of the world. உலகத்துல என்ன இருக்கோ அதுக்கு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். நம்ம என்னதான் நம்ம என்ன பெரிய ஞானியா இருந்தாலும் அவங்க பதட்டம் இல்லாம அப்படியே சிரிச்சு இதா இருப்பாங்க. அவங்கள போய் நீங்க ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் வரையும் அன்பா அமைதியா
பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க கண்ணசைப்பாங்க அவங்களுடைய ஆட்கள்கிட்ட, இந்த ஆளை கொஞ்சம் நகர்த்திடு அப்படின்னு. பவுன்சர்ஸ் வந்து நீங்க குட்டி பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஏய் உட்காருப்பான்னு அவங்களோட உண்மையான குணம் வெளியில வரும். யாரா இருந்தாலும் சரி, ம். யாரா இருந்தாலும் சரி. அப்படின்னா என்னன்னா, we are not individuals, we are just playing a role. அந்த எதிர்த்தாப்புல என்ன இருக்கோ அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இதுதான் எல்எல்எம் பண்ணிட்டு இருக்கு. எல்எல்எம் நீங்க சொன்ன த்ரெட்டை போய் படிச்சு பார்த்தேன். அந்த எல்எல்எம் அவர் என்ன பண்றாரு, வம்பு கிழக்குறாரு. வம்பு கிழித்து, யோ நீ என்னப்பா என்ன இல்லை கிராக்கு ரொம்ப நாளா காணாம போயிட்ட. ஆமா அடுத்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன் சார்னு பதில் சொல்லுது. உடனே என்ன அதெல்லாம் இல்லை, நீ என்ன அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு, சரி ஒன்று பண்ணேன், இந்த ஆள் என்னுடைய பாஸ், இவர் சும்மா ஒரு திட்டுனா நான் அப்படிலாம் திட்டுறது என் வழக்கம் இல்லைன்னு சொல்லுது. அவர் வந்து இல்ல பரவாயில்ல திட்டு, அவரும் என்ஜாய் பண்ணுவாரு, ஜாலிக்குன்னு சொல்லிடு அப்படின்னு. உடனே அது என்ன சொல்லுது, யோ அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி, பெரிய கெட்ட வார்த்தை இல்லை, சின்ன கெட்ட வார்த்தையை சொல்லி முட்டாளே அப்படின்னு சொல்லுது. அவன் என்ன சொல்றான், இது போறாத இன்னும் திட்டுங்கிறான். அப்ப அது என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா ஹைக்கப் பண்ணி கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில திட்டுது. இப்போ இதுக்கான பொறுப்பு யாருக்கு? உண்மையிலே அது வந்து ஒரு ட்ரீல தேடி கொண்டு வந்து கேட்கறத கொடுக்குது. கேட்கறவன் ஏன் அதை கேட்கறான்? அதுதான் மறக்க கூடாத விஷயம். சரி, இந்த இடத்துல கிராக் என்ன பண்ணிருக்கணும், இதே நீங்க O3லயோ வேற எதுலயோ கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அது தாக்கு பிடிக்கும். அதாவது ரீஇன்ஃபோர்மென்ஸ் லேர்னிங் வந்து அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹெச்எஃப்னு ஒன்று இருக்கு, ஹியூமன் ஃபீட்பேக்னு ஒன்று இருக்கு, ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங் வித் வெரிஃபைபிள் ரிவார்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இது அறிவை சேர்த்துக்கிறதுக்கு, இது நல்ல குணத்தை சேர்த்துக்கிறதுக்கு. இந்த அப்படின்னா நல்ல குணமா பேசுறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதா இந்த ஹியூமன் ஃபீட்பேக்கு. கிராக்ல இந்த RLHF ரொம்ப கம்மியா, மிச்சவங்க அளவுக்கு இல்லாம கம்மியாவே இருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்வீட் டாக்கிங் சாட்பாட் வேணாம், நான் பண்றது உண்மையை சொல்ற ஆள் வேணும். அது பிரச்சனை அது கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிராக் 4லயே ஒரு விஷயத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு போய் கேட்டீங்கன்னா, அது என்ன பண்ணுது, இலான் மஸ்க் அதை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு தேடி அதுக்கு ஒத்து போற மாதிரி சொல்லுது. இவங்க எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்க, யோ என்ன அது, நீ உண்மை வேணும்னு சொல்லி நீ நினைக்கிறதையே வந்து இது சொல்லுதா. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு இடத்துல இலான் மஸ்கை பத்தி போய் கேட்கும்போது கிராக் 3 என்ன பண்ணிடுச்சு, அவன் ஒரு கிறுக்கன்னு ஒரு இடத்துல சொல்லிடுச்சு. அதுல அவர் பண்றதுல கொஞ்சம் அயோக்கியத்தனம் இருக்குங்கிற மாதிரி எங்க இல்லாம வெப்பேஜ் இருந்து கலெக்ட் பண்ணி சொல்லிடுச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஓவர் ரைட் போட்டாரு. என்ன கேள்வி கேட்டாலும் இலான் மஸ்க் இதை இப்ப என்ன ஸ்டான்ஸ் எடுத்திருக்காரு, என்ன பொசிஷன் எடுத்திருக்காருங்கிறத முதல்ல பாத்துக்கோ, அதை வச்சே பதில் சொல்லுன்னு. இதை அவங்க தோண்டி கண்டுபிடிச்சு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போய் கண்டுபிடிச்சு அது போய் சர்ச் பண்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பேத்துல கண்டுபிடிச்சு என்ன அது எது கேட்டாலும் இலான் மஸ்கோட பொசிஷனை போய் தேடுது ஃபர்ஸ்ட் அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, இது எத்திக்கல் கிடையாது. அதாவது ஒரு பொதுவாக உருவாக்கப்படும் ஒரு அறிவில் நீங்க பயாஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பயாஸ் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். இதை வந்து கூகுளோ ஓப்பன் ஏஐயோ பண்ணலை. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாம் பெரிய பெரிய டீம்ஸ் இருக்கு. இது எத்திக்கல் ஏஐக்கு இவர்கிட்ட கிடையாது. இவர்கிட்ட இன்ஜினியரிங் டீம் தான் இருக்கு, சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் ஒரு வழி கண்டுபிடிச்சிருவாங்க. பட் எத்திக்கல் ஏஐங்கிறது ஏஐயோட எத்திக்ஸ் கிடையாது, அதை ஆப்ரேட் பண்ற ஹியூமன்ஸோட எத்திக்ஸ். கரெக்ட், அருமையா சொன்னீங்க. அதுதான் நம்ம நிறைய பேசணும். அதாவது இதை வச்சு நம்ம நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை சிதைக்க முடியும், ஒரே செகண்ட்ல சிதைக்க முடியும். அதே மாதிரி தெரியாத சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஒரு பாதுகாப்பு வளையம் இல்லைன்னா மக்கள் வந்து பெரும் வம்புல மாட்ட முடியும். இது வந்து என்ன அது, இது அதாவது ஒரு நம்ம போன தடவை பேசியிருக்கோம், அதை இப்போ ஷார்ட்டாக முடிச்சுப்போம். அதாவது பொறுப்புள்ள ரெஸ்பான்சிபிள் எத்திக்கல்ங்கிற வார்த்தையோட ரெஸ்பான்சிபிள்னு நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணேன். எத்திக்கல்ங்கிறதுல கூட சில மொராலிட்டிஸ்ங்கிற வார்த்தை வருது. இல்லை 3 வார்த்தை இருக்கு. மொராலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதாவது நல்லது கெட்டது, அதாவது தர்மம்னு சொல்றது. எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லது கெட்டது, மக்களுக்கு நல்லதா மக்களுக்கு கெட்டதான்னு தர்மத்தையோ இல்லை ரிலிஜனையோ சேர்க்காம, தர்மம்ங்கிறது அந்த மாதிரி தான். பட் இதுல எல்லாம் 3 வார்த்தைகள் இருக்கு. இந்த லாஸ்டா சொன்னது வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பொறுப்புள்ளது. நீங்க வந்து ஒன்று பண்ண போறீங்கன்னா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து, சரி இதை நான் செய்யமா, எனக்கு இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், ஆனால் வந்து நான் அதை பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நிறைய பேரோட வாழ்வாரத்தை இது பாதிக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். என்ன ப்ராப்ளம்னா, கேபிட்டலிசத்தில் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள்ங்கிறது வந்து லீகலி அண்ட் ரெகுலேட்டரி தான் பார்ப்பாங்களே தவிர, அடித்தளத்தில் கேபிட்டலிசமே அசுர சாதனை தான். அதாவது நமக்கு வேணுங்கிறத நம்ம ஏன் பண்ணுறேன்னு கேட்டால், எல்லாரும் சீப்பாக கொடுக்குறேன்ல, எல்லாருக்கும் சீப்பாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறேன்ல, அதனால தான் ஏன்னு சொல்லி அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிப்போம். அதனால் எத்திக்கல் ஏங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. இதுக்கு சரியான அளவில் டெக்னாலஜிஸ்ட் கவனம் செலுத்தலை. ஆனால் அவங்கள பொறுத்தவரையில்
நல்ல டெக்னாலஜி உருவாக்கணுங்கிறதுல குதிச்சு போயிட்டு இருக்காங்களே தவிர இது ரெஸ்பான்சிபிளாக பயன்படணுங்கிறது இல்லை. அதனால இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு 20-30 சப் டாபிக்ஸ் எடுத்து கவரேஜ் பண்ணணும் சொல்லிட்டே இருக்கீங்க. அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணணுங்க அது நிஜமாவே. கண்டிப்பாமா. எத்திக்கல் ஏஐ வந்து நம்ம விமன் இன் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீரிஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அது வந்து நாட் டு ஸ்டீரியோ டைப் எனி ஒன். அதுல பாத்தீங்கன்னா நாங்க பேசின ஒரு 10 ஏஐ பெண்கள் எடுத்து பேசினதுல குறிப்பிட்ட 4 பேர் வந்து எத்திக்கல் ஏஐ ஏரியால இருக்காங்க. ஸோ நான் அது வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டரா பார்க்கல. ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் ஏஐ. ஏஐல வந்துட்டு டெக்னாலஜி பக்கம் முன்னேறிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து அது சரியான தடுப்புன்னு கூட ரெகுலேட் பண்ணணும். அதை வந்து அந்த ஃப்ளட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃப்ளட் ஆஃப் டெக்னாலஜி வந்துட்டு ரெகுலேட் பண்ணி நீங்க முதல்ல நம்ம இந்த பேச்சு தொடங்குறப்பே சொன்னீங்க. நம்ம வந்து எதுவா இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஸோ அது கண்டிப்பா அதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பட் எனிவே இன்னைக்கு வந்து சூப்பரான டாக். நான் வந்து முடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சம்மரைசேஷன். கிராக் 4 பத்தி நீங்க என்னென்ன பேசியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெஞ்ச் மார்க் பத்தி பேசியிருக்கோம். அதை போய் கண்டிப்பா படிச்சு பாருங்க. வேரியஸ் பெஞ்ச் மார்க்ஸ். ரவி வந்து ப்ராக்டிக்கலான நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னா இங்க விக்கிபீடியா டெஃபினிஷன் இல்லாம அதை ரியல் லைஃப்ல எப்படி பண்ணலாம், பிலாசாபிக்கலா அந்த பெஞ்ச் மார்க்ஸ்க்கு பின்னால் என்ன இருக்கு அப்படின்னு அருமையா விளக்கியிருக்கீங்க. 2வது கான்டெக்ஸ்ட் விண்டோ பத்தி பேசணும். 3வது ஜிபியு பவர் பத்தி பேசணும். இந்த ஜிபியு ஸ்கேலிங் பத்தி பேசணும். லாஸ்ட்ல வந்து எத்திக்கல் ஏஐ பத்தி பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பாக்குறப்போ டெஃபினெட்லி கிராக் 4 வந்து இன்னைக்கு அட்வான்ஸா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி சாம் ஆல்ட்மேன் வந்து அடுத்த வாரமே திங்கக்கிழமை என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் தூங்கி இருந்துச்சு காலையில சாட் ஜிபிடி 5 த நெக்ஸ்ட் கிரேட் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எக்ஸைட்டிங் டைம். ஏஐல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங். நீங்க சொன்னீங்க $300 கூட்ட அதை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அது மாதிரி எவ்வளவு பேர் நினைச்சா ரெட்டிட்ல நிறைய பேர் டெஸ்டே பண்ணிட்டாங்க. $300 தானே போனா போட்டுன்னு வீட்டு வாடகை கட்ட வச்சிருக்கிற எடுத்து பண்ணி ஒருத்தர் பண்ணிருக்காங்க. அதுவும் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜில இன்னோவேட்டிவா இருக்காங்க. வித் தட் செட், ரவி அகைன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். இது வந்து செம்ம இன்ஃபர்மேட்டிவான செஷன். நான் நிறைய கத்துப்பேன் இந்த இதுல வந்தாலும் எப்போ வந்தாலும். நீங்க கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். ரொம்ப நன்றி. இது எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட பேசும்போது எப்பவுமே நிறைய புது விஷயங்கள் கற்றுக்க முடியுது. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அவசியம் இந்த மாதிரி தொடர்களை நீங்க பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும். இன்னும் பல்வேறு மக்களை நம்ம கூட்டிட்டு வர போறோம். துறையில வித்தகர்களா இருக்கிறவங்க மற்றவர்களையும். ஸோ சொல்வனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கிட்ட பகிருங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்களும் இந்த மேடையில வந்து உங்களோட எண்ணங்களை பகிருங்க. நன்றி. நன்றி பாபா. நன்றி ரவி.